இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம இலக்கியாவோட சூழ்ச்சியில திரும்ப இந்த எஸ்எஸ்கேவுக்கும் இந்த தக்ஷயனிக்கும் ஒரு பிரிதல் ஏற்படும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இலக்கியாவை வந்துட்டு எப்படி அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்களோ அதே ஆக்ரோஷல் தாங்க இப்போ நம்ம இலக்கியாவும் கௌதமும் திட்டம் போட்டு இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை ஒட்டுமொத்தமாக இந்த தக்ஷயனிக்கு தெரியப்படுத்த போகிறாங்க. ஏன்னா நம்ம ரேவதி அம்மாவுக்கு பண்ண துரோகமும் அதே சமயம் இந்த கார்த்திகை வந்துட்டு இப்போ நம்ம வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்களே அந்த ஒரு துரோகத்துக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பழியை வந்துட்டு அவன் அனுபவிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியம் வரப்போகிற எபிசோடில் பயங்கரமான ஒரு சூழ்ச்சியில் தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தக்ஷசின் இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு எதிர்பார்க்கல. ஆரம்பத்தில் இந்த எஸ்எஸ் கிட்ட எனக்கு தெரியாமல் அந்த இலக்கியம் மட்டும் ஏதாச்சும் ஒரு காரியத்தை பண்ணிட்டா நீ அதோட சரி என் கூட இருக்கிறது கடைசி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டாங்க. இப்போ இந்த தக்ஷசினிக்கு தெரியாத உண்மைகள் தாங்க தெரிய வருது. ஏன்னா இந்த ரேவதியை வந்துட்டு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ப வச்சு காதலிச்சு ஏமாத்தன் மட்டும் இல்லாமல் ஒரு கை குழந்தையோடு விட்டுட்டு போனான். அவனுடைய சுயரூபம் தான் இந்த எஸ்எஸ்கே. பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் உங்ககிட்ட வந்தான் அப்படின்ற எல்லா ஒட்டுமொத்த உண்மையும் வந்துட்டு இப்போ நம்ம இலக்கிய ஒரு ஃபோட்டோவா வீடியோவா காமிக்க போகிறாங்க. இதை பார்த்தா தான் நம்ம தக்ஷசினிக்கு பயங்கரமாக அட பாவி மகனே எனக்கு எப்பறம் உனக்கு துரோகம் பண்ணுறது மனசு வந்துச்சு. நீ வந்துட்டு ஆல்ரெடி இப்படி ஒரு காரியத்தில் இருந்திருக்க. அதுக்கு எவ்வளவோ பரவாயில்ல. அந்த கௌதம் இலக்கியவா தொழில் ரீதியில் தான் நம்மளுக்கு வந்துட்டு எதிரியாக இருக்காங்க. ஆனால் நீ எனக்கு வாழ்க்கை ரீதியிலே வந்துட்டு எதிரியாக இருக்க. கண்டிப்பாக உன்னை வந்துட்டு நான் பாவம் புண்ணியம் பார்க்க மாட்டேன். போதும் இதோட உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இவ்வளோ பெரிய முடிவு எடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா குடும்பத்தில் ஒரு குருவி கூட்டம் மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க நம்ம ஜானகியம்மா, கௌதமும், கார்த்திக், இலக்கிய எல்லாருமே. ஆனால் இந்த பைரவியும் அஞ்சலியும் சேர்ந்து சதி திட்டத்தை பண்ணது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒரு குழப்பமாக வந்து நிற்கிறாங்க. கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு அடியை வேறு தாங்க பிடுங்கணும். ஏன்னா இந்த எஸ்எஸ்காவும் தக்ஷசினியும் உதவி பண்ணுறவங்க ஐடியா கொடுக்குறவங்கள பிரித்தா கண்டிப்பாக இவங்க தெரிஞ்சதுக்கான ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உண்மையை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு தாங்க நம்ம இலக்கியம் அடுத்தபடி இவங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பை வைக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை நம்ம எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு இவ்வளோ சீக்கிரம் இந்த இலக்கியம் வந்துட்டு நம்மக்கிட்ட திரும்ப சண்டைக்கு வருவாங்க. அதே சமயம் திரும்ப வந்துட்டு இந்த ஒரு உண்மையை வந்துட்டு தக்ஷயனிக்கு தெரியப்படுத்துவாங்கன்னு இப்போ வந்துட்டு நம்ம ரேவதிக்கும் உண்மை கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதே சமயம் நம்ம எஸ்எஸ்கேவும் இந்த தக்ஷசினியும் பழிக்கு பழி வாங்கின மாதிரி ஆச்சுங்க நம்ம இலக்கியம். ஆனால் இது மட்டும் பத்தாது. இந்த கார்த்திகோட முட்டாள்தனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எப்போ இருக்குன்னா நம்மளை வந்துட்டு சந்தேகத்தோடு வச்சுட்டு இருப்பான். அவனுடைய சொத்து மதிப்பு எதுவும் தேவையில்ல கௌதம் நம்மளுக்கு. ஆனால் நம்ம அவனுக்கு வந்துட்டு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்ற உண்மையை வந்துட்டு அவனுக்கு தெரியப்படுத்திட்டு அவங்ககிட்ட இருந்து விளங்கணும்னு ஒரு பக்கம் நம்ம இலக்கே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் கூடிய சீக்கிரத்தில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பைரவி இருந்துக்கிட்டே எப்படியாச்சும் நம்ம கௌதம் கிட்டேருந்து இலக்கியாவை பிரிச்சிடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இலக்கியா இருந்துக்கிட்டு அவங்க கூட எல்லாருமே வந்துட்டு பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டா கண்டிப்பாக எந்த ஒரு சிக்கலுமே இல்லை, சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வாழ போகிறோம் அப்படின்னு நம்ம இலக்கியா ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு பக்கம் இந்த அஞ்சலி எதுக்கு தான் வந்துட்டு இப்படி ஒரு கேவலமான நிலையில் போயிட்டு இருக்கான்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. ஏன்னா நம்ம கௌதம் கிட்ட வந்துட்டு எதிராகவே நீ இலக்கியா ஜானகியம்மா உங்கள் கையில் இருக்கிற நகை பணம் எல்லாத்தையுமே கலத்தி கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.